வணக்கம். இந்த முதலாளி என்கிற யூடியூபின் 12வது எபிசோடுக்கு தங்களை வரவேற்கிறேன். பெல் பட்டன் ப்ரெஸ் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் தொழில் முனைவர் ஆகலாம் எப்படி என வாரம் கூறி வருகிறேன். சென்ற வாரம் மேனுஃபேக்சரிங் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். இந்த ப்ராடக்ட் டிசைட் பண்ணி அப்புறம் எப்படி செய்ய போகிற டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் டிசைட் செய்த பிறகு நீங்கள் தயாரிக்கும் ப்ராடக்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அதாவது திட்ட அறிக்கை தயார் செய்ய வேண்டும் என கூறினேன். தற்பொழுது கிராஸ் ப்ரூம் புல் துறப்பத்தை தயாரிக்கும் ஒரு கம்பெனியின் திட்ட அறிக்கையை உதாரணத்துக்கு உங்களுக்கு காண்பிக்கிறேன். கிராஸ் ப்ரூம் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். கிராஸ் ப்ரூம் மேனுஃபேக்சரிங் யூனிட் இஸ் a cottage industry purely handmade product providing job promotion to raw, unskilled, illiterate workers. It is manufactured from hill grasses. அதாவது இது யாருன்னா அன்ஸ்கில் ஒர்க்கர்ஸை வச்சு இதை தயார் பண்ணலாம். இது அஸ்ஸாமில் உள்ள சிலிகுரி என்ற இடத்தில் உள்ள ஒரு மலை காட்டில் வளர்கிறது. இந்த புல் அங்கிருந்து தான் இந்தியா ஃபுல்லாகவும் அனுப்பப்படுகிறது. இட் இஸ் எ ஃப்ளோர் கிளீனிங் ப்ராடக்ட். தொடப்பம். ரா மெட்டீரியல்ஸ் இதுக்கு என்னென்ன தேவைப்படுகிறது? ஃபாரஸ்ட் ஹில் கிராஸ். இது ரெண்டாவது கோகனட் ப்ரூம் ஸ்டிக், தென்னங்குச்சி. இதுக்கு ஒரு பேஸாக நமக்கு தேவைப்படுது. பைண்டிங் ஒயர், ஹேண்டில்ஸ், பிளாஸ்டிக் ஹேண்டில் பார்த்துருப்பீங்க தொடர்நூத்தில். அண்ட் கவர், அந்த பிளாஸ்டிக் தொடப்புக்கு போடுற ஒரு கவர். இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். என்ன மிஷினரிஸ் தேவை? மிஷினரிஸ் ஒன்றும் அதிகமாக தேவையில்லை நான் சொன்னேன். ஜஸ்ட்டு ஹேண்ட் சாப் கட்டர்ஸ். இது இந்த கறிக்கடைகள்லாம் கறி வெட்டுறாங்க, அந்த கத்திக்கு பேர் தான் ஹேண்ட் சாப் கட்டர்ஸ். அப்புறம் சீலிங் மிஷின், அந்த பிளாஸ்டிக் பையில தொடர்ந்து போட்டு ஒரு பக்கம் சீல் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஸ்வீட்ஸ் கடைகள்லாம் கூட வச்சுருப்பாங்க எல்லா கடையும். ஸோ அந்த சீலிங் மிஷின், சின்ன சீலிங் மிஷின்ஸு, அப்புறம் கட்டிங் பிளேயர்ஸ், இவ்வளோ தான் தேவை அந்த பைனிங் முடிக்கிறதுக்கு தேவையான மிஷினரிஸ். இந்த ப்ராடக்ட் பற்றி சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் என்னன்னு. The forest hill grasses are sorted according to the sizes and then they are trimmed. Because காட்டில் விளையிற புல் ஒரு பெருசாக இருக்கும், ஒன்று மீடியமாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். ஸோ அதை சாட் பிரகாரம் பிரித்து பாட்டத்தை ட்ரிம் பண்ணிடுவாங்க. They are tied with a binding wire using coconut broom stick as base material. கோகோனட் ஸ்டிக்கை வச்சு அதை சுற்றி இந்த புல்லு இல்லை கிராஸ் புல்லர் சுற்றிலும் வச்சு பைண்டிங் ஒயர் வச்சு டைட்டாக கட்டிடுவாங்க. நவ் த டைட் ப்ரூம் இஸ் இன்சர்ட்டட் டைட்லி இன்டு ஹேண்டில் அண்ட் தென் பேக்டு இன் எ கவர். ஸோ அப்படி கட்டின கிராஸ் ப்ரூமன் அந்த ஹேண்டில், பிளாஸ்டிக் ஹேண்டில் இவங்க ரெடிமேடாக வாங்கிக்கிறாங்க. அது உள்ளே டைட்டாக சொருகிட்டு அதை ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டுருவாங்க. த கிராஸ் ப்ரூம் இஸ் ரெடி ஃபார் டெலிவரி அண்ட் சேல். நவ் அந்த கிராஸ் ப்ரூம் தொடப்பான் சேலுக்கு ரெடி. இதுக்கு மார்க்கெட் எப்படி இருக்கிறது? இட் இஸ் எ ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், எஃப்எம்சிஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கிடையாது. அது மாதிரி எவ்ரி ஹவுஸ் யூசஸ் ஆவரேஜ்லி ஏ ப்ரூம் பர் மந்த் இன் இந்தியா. ஒரு வீட்லேயும் ஒரு தொடப்பமாவது குறைந்தபட்சம் தேவைப்படுது மாதம் ஒன்று. த ப்ரூம்ஸ் ஆர் யூஸ் இன் கார்பரேஷன்ஸ், முனிசிபாலிட்டிஸ், ரயில்வேஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், industries, offices and homes.
ஸோ இது எங்கெல்லாம் தேவைப்படுதுன்றதை நம்ம சொல்கிறோம் மார்க்கெட் பற்றி. இட் இஸ் ஈஸி அண்ட் ஃபாஸ்டர் டு க்ளீன் த நைஸ் ஃப்ளோர்ஸ் தேன் த மெக்கனைஸ்டு வேக்கம் கிளீனர்ஸ். ஸோ இட் ஹஸ் காட் எ வைட் க்ரோயிங் மார்க்கெட் அண்ட் எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியல். ஸோ வைட் மார்க்கெட் இருக்குதுன்னு சொன்னாங்க, நமக்கு கஷ்டம் கொடுப்பாங்க. எம்ப்ளாய்மெண்ட்டு. ஸோ நம்ம சொசைட்டிக்கு என்ன பண்ண போகிறோம் இண்டஸ்ட்ரின்னு. ஸோ த கிராஸ் பூம் இஸ் industry is a pure cottage industry. So it has got a high employment potential. இது ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரியாக இருக்குது தொட்டு மிஷினரிலாம் இல்லாத தொட்டு இது நிறைய வேலை வாய்ப்புகள் அளிக்கும். The unit manufacturing 50,000 brooms per month can provide employment to 20 workers as direct laborers and 10 indirect laborers. ஸோ 50,000 மாதம் 50,000 துடைப்பம் தயார் பண்ணக்கூடிய ஒரு யூனிட்டில் 20 பேருக்கு டைரக்ட் ஒர்க்கர்ஸ் டைரெக்டாக அங்கேயே எம்ப்ளாய் பண்ணி சம்பளம் கொடுக்கணும். அது மாதிரி ஒர்க்கர்ஸ் 20 பேர் இருக்கும். 10 பேர் இன்டைரக்ட்ன்றது லோடிங் அன்லோடிங் வண்டி ஓட்டுறது. ஸோ இவங்க அது மாதிரி 30 பேருக்கு வேலை கிடைக்குது. என்வாயர்மெண்ட். இட் இஸ் பியூர்லி அ நான் பொல்யூட்டர். இது பொல்யூஷன் எதுவும் க்ரியேட் பண்ணாது. ஈகோ ஃப்ரெண்ட்லி அண்ட் டீகம்போசபிள் அக்ரோ ப்ராடக்ட். மண்ணில் கொஞ்ச நாள் இருந்தாலே அழுகி பொதுங்கிடும். இப்போது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பார்ப்போம். ப்ராஜெக்ட் காஸ்ட் ஃபார் கிராஸ் ப்ரூம் 25 tons பர் மந்த். ஸோ நம்ம பர் மந்த் 25 tons கிராஸ் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு டோட்டல் காஸ்ட் ஆஃப் தி ப்ராஜெக்ட், அதாவது லேண்ட் காஸ்ட்டு, பில்டிங் காஸ்ட்டு. இப்போ இந்த ப்ராஜெக்ட் இந்த ஃபேக்ட்ரிக்கு நாங்கள் தயார் பண்ணது, அந்த ஃபேக்ட்ரி அவங்க லேண்ட் வாங்கிட்டாங்க கவர்மெண்ட்டு டிஎம்ஏ கட்டி. இப்போ எப்படி வேணால் லேண்ட் காஸ்ட்டு ஒரு 18 மீட்டர் பை 21 மீட்டர்ஸ்ன்ட்டு பர் ஸ்கொயர் மீட்டர் 250 rupees ரேட் வாங்கிக்கிறாங்க. அந்த காஸ்ட் 94,500. பில்டிங் காஸ்ட்டு 12 meters by 15 meters கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஷேட்டை, அதுக்கு பர் ஸ்கொயர் மீட்டர் 4,000 rupees மேலேக்கு 7,20,000 தேவைப்படுது. ஸோ டோட்டல் காஸ்ட் ஆஃப் மெஷினரிஸ், அது பின்னாடி அந்த மிஷினரி காஸ்ட் காட்டுறேன். அதாவது ஒரு 20 கத்தி, 20 கட்டிங் பிளேயரு எல்லாம் வாங்கிறதுக்கு 15,000 ரூபா தேவைப்படுது. 3 சீலிங் மிஷின் தான். ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் 45 days. நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு அந்த ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் காஸ்ட் என்னவோ அதோட கூட 3 months ஒர்க்கிங் கேபிட்டலை நீங்கள் சேர்க்கணும். அதான் டோட்டல் காஸ்ட் நீடுன்னு சொன்னேன். அதான் டோட்டல் காஸ்ட் ஆஃப் தி ப்ராஜெக்ட்டு. ஆனால் நாங்கள் இங்கே 1.5 months தான் சேர்த்துருப்போம். காரணம் அது ஒரு ஃபாஸ்ட்டாக கையில் கேஷ் வந்துன்றதுனால. ஸோ டோட்டல் காஸ்ட் ஆஃப் தி ப்ராஜெக்ட் 20,29,500. ஸோ இதுதான் நம்மளுடைய பட்ஜெட் காஸ்ட், டோட்டல் காஸ்ட், அதாவது ப்ராஜெக்ட் காஸ்ட்டு. இங்கே அமௌண்ட்டு வச்சு தான் இந்த கம்பெனி நடக்கும். இந்த அமௌண்ட்டு இப்போ நம்ம எப்படி தயார் பண்ண போகிறோம். லேண்டு ஏற்கனவே வாங்கிட்டோன்னு சொன்னோம் இல்லையா, அதனால் இப்போ லேண்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் லோன் ஃபார் பில்டிங்க்கு 80% லோன் கிடைக்கும். ஏன்னா லேண்ட் வச்சுருக்கு. ஸோ அது 5,76,000. லோன் ஃபார் மிஷினரிஸ் 15,000ல் 80% 12,000 rupees லோன் கிடைக்கும். லோன் ஃபார் ஒர்க்கிங் கேபிட்டல் 12 lakhs ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ அதனால் அதில் 9 lakhs லோன் கிடைக்கும். ஓசிசி, ஓப்பன் கேஷ் ஸ்கீம். ஸோ இது மோஸ்ட்லி கூட்டினோம்னா டோட்டல் காசு இந்த 5,76,000 + 12,000 + 96,000 போச்சுன்னா 14,88,000 வரும். ஸோ பேலன்ஸ் இந்த 5,41,000 தான் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ டோட்டல் காஸ்ட்டு ப்ராஜெக்ட் காஸ்ட்டுக்கு டேலி ஆகிடுச்சு 20,39,500. ஸோ நம்மளுடைய லோன் அமௌண்ட் எவ்வளோ? 14,88,000. இந்த 14,88,000க்கு அட் த ரேட் ஆஃப் 60% பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு பர் இயர் 2,38,080 rupees ஆகிடும். அப்போது டிவைட் பை 12 பர் மந்த்து 19,840 rupees இன்ட்ரெஸ்ட் கட்டும் பர் மந்த். இப்போ அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இப்போ நம்ம 5,41,000 கட்டணும். ஏற்கனவே நம்ம லேண்டு வாங்கிட்டோம் 94,500. அப்போது
இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் பில்டிங்கில் 20% நம்ம கட்டணும், அவங்க லோன் போகும். 1,44,000. இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் மிஷினரி 9 lakhs அவங்க தராங்க, நம்ம 3 lakhs. இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் ஒர்க்கிங் கேபிட்டல் 9 lakhs கிடைக்குது, நம்ம 3 lakhs நம்ம தரணும். அது 15,000 3,000 சார். மிஷினரி காஸ்ட் சொன்னாலே 15,000. அது எப்படி பார்த்துப்போம். ஹேண்ட் சாப் கட்டர்ஸ், அந்த இது வெட்டுற கத்தி 20 numbers, ஏன்னா 20 ஒர்க்கர்ஸ் வச்சிருந்தோம் இல்லையா, 200 ரூபாய் மேனிக்கு 4,000 rupees. Cutting players 20 numbers at the rate of 100 rupees. Heat sealing machine with 3 numbers at the rate of 3,000. இந்த காஸ்ட், இந்த ப்ரைஸ் எல்லாமே ஒரு 10 years பேக் நான் தயார் பண்ணது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். ஸோ கொஞ்சம் இப்போ இன்னைக்கு கொஞ்சம் வேரி ஆகும். ஆனால் ஹவு டு ப்ரிப்பேர் த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ன்றதுக்காக உங்களுக்கு இந்த மாடலை காட்டுகிறேன். ஸோ அடுத்தது ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் பர் மந்த். ஸோ ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் பர் மந்த் என்னென்ன தேவைப்படும்? ஜென்ரல் மேனேஜர் 20,000, கிளர்க் கம் அக்கௌண்டன்ட் 8,000, சேல்ஸ்மேன் 4,000, ஆஃபீஸ் பாய் 3,000, வாட்ச்மேன் 3,000, 38,000 சேலரி. ஆஃபீஸ் பவர் 1,000, ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் 1,000, ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் 5,000. டோட்டலாக 45,000 பீஸ் வந்து எவ்ரி மந்த் நமக்கு செலவாகும். ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணாலும். ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பர் மந்த் 25 tons, அதாவது ஒரு கிலோவுக்கு 2 தொடமும் கிடைக்கும். 50,000 கிராஸ் ப்ரூம்ஸ். ஸோ ரா மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம என்ன சொன்ன ஹீல் கிராஸ் 25 tons அட் தி ரேட் ஆஃப் 13,000 rupees, 13,000 ரூபா. ஸோ 25,000 into 13, 3,25,000. ஸோ ஃப்ரைட்டு அஸ்ஸாம்லேருந்து இங்கே ஒன் சேர்த்துக்கு 9,000 rupees per ton. 25 tonsக்கு 2,25,000. ஸோ கோகோனட் ப்ரூம் ஸ்டிக் வேணும்னு சொன்னேன், அது ஒரு 25 tonsக்கு பர் கேஜி 4 rupees மேனிக்கு 1 lakh ஆகுது. ஸோ ஹேண்டில்ஸு ஒரு பர் ஹேண்டில் காஸ்ட் 3 rupees, நமக்கு 50,000 தொடப்போம். ஸோ 50,000 into 3 1,50,000. டோட்டல் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் 8 lakhs. ஸோ ப்ரொடக்ஷன் பவர் ஒன்லி சீலிங் மிஷினாக பவர், ஸோ 1,000 rupees. லேபர் காஸ்ட்டு ஒரு தொடப்பத்துக்கு ஒரு ரூபா, அதாவது பர் கேஜி 2 ரூபா. ஸோ 50,000 rupees. டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 8,51,000. இப்போ ப்ராஃபிட் பார்க்கணும் இல்லையா? ஸோ சேல்ஸ் 25,000 kilos per cage 42 rupees மேனிக்கு விற்கிறோம். ஸோ 25,000 into 42, அதாவது 50,000, 10,50,000 rupees. டெலிவரி சார்ஜ் எக்ஸ்பென்சஸ் ஒரு கிலோவுக்கு, அதாவது 2 தொடப்பத்துக்கு 1 ரூபா. அது தொடப்பம் 50 பைசா, 25,000 rupees. ஸோ டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 10,25,000 டோட்டல் ப்ரொடக்ஷன் காஸ்ட். இதில் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் 1,74,000. ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 8,51,000. ஸோ பேலன்ஸ் வந்து நமக்கு 1,74,000. இப்போது ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் ஏற்கனவே 45,000 rupees பர் மந்த் செலவுன்னு சொன்னோம், சம்பளம், மேனேஜர், சேல்ஸ்மேன், அதெல்லாம். இப்போ அதை கழிச்சோம்னா நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட்டு 1,29,000. 1,29,000. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணல பர் மந்த் 19,840. அதை லெஸ் பண்ணோம்னா நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸேஷன் 1,09,160. இப்போ இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அனலைசேஷன், அதாவது ரிப்போர்ட் ஆன் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ சொன்னோம்? 1,09,100 பர் மந்த். ஸோ ப்ராஃபிட் பர் மந்த் இஸ் 1,09,160. அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ஆன் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஆன் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ சொன்னோம்?
8,51,000. So 1,09,160 by 8,51,800, 12.83%. அதே மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ஆன் சேல் வேல்யூ எவ்வளோ 10,50,000. ஸோ 1,09,160 by 10,50,800 equal to 10.39%. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னும் நம்மள டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ 5,41,000. ஸோ 1,09,160 by 5,41,000 into 20.16%. So percentage of profit on total cost of project. Total cost of project எவ்வளோ 20,29,500 நம்ம ஃபஸ்ட் பேஜில் போட்டோம். ஸோ 1,09,160 by 20,29,500 in 100. So 4.8. So 5 months. 5.38%. Payback period on investment. Payback period on investment எவ்வளோ நம்மளுது 5,41,000. அதாவது ஓனர் போட்டு கேட்டார். By 1,09,160 ப்ராஃபிட் தான் 5 மாதம் அந்த பணம் வந்துடும். Payback period for total cost of production. ஸோ நமக்கு டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் எவ்வளோ 20,29,500. 5 per month ப்ராஃபிட் 1,09,160 போட்டு 19 monthஸில் டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்டே நம்ம எடுத்துடலாம். ப்ராஜெக்ட் இப்போ ப்ரிப்பேர் பை மீ நாயகம். ஸோ அடுத்த வாரம் வேறொரு ப்ராஜெக்டை பொறுத்து நான் காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.